இன்னைக்கு நம்ம ரோலிங் மோஷன் கான்செப்ட் பார்க்கலாம் பாருங்க. ரோலிங் மோஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன் பிளஸ் டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அதாவது ரோலிங் மோஷன்ன்றது காம்பினேஷன் ஆஃப் டூ மோஷன்ஸ். ஒன்று வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன், ஒன்று ரொட்டேஷனல் மோஷன் எடுத்துக்கணும். அதனால ரோலிங் மோஷன் என்ன சொல்றோம்னா காம்போசைட் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பைக்கு இல்லை பஸ் இல்லை கார் எதுனா எடுத்தீங்கன்னா இங்கே வீல் இருக்கும் இல்லைங்களா, இந்த வீல் என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். அதாவது இப்படி ரொட்டேட் ஆகுது, அது அட் தி சேம் டைம் டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்கு. அப்போ ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கு, டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்கிறதுனால இதை ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, தனியா ரொட்டேஷனல் மோஷன் எடுத்துக்கிறேன், அடுத்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன் எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ரோலிங் மோஷனை காட்டுறேன் நான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பியூர் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் எடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பியூர் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் எடுப்போம். அடுத்து வந்து என்ன எடுக்கலாம்னா பியூர் ரொட்டேஷனல் மோஷன் எடுக்கலாம். அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா ரோலிங் மோஷன் எப்படி இருக்கும்ன்றதை அப்படி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் பியூர் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் எடுக்கிறேன். நான் இங்க வந்து பியூர் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். பியூர் டிரான்ஸ்லேட்டரி மோஷன், டிரான்ஸ்லேட்டரி. அடுத்து வந்து இங்க பியூர் ரொட்டேஷனல் எடுக்கிறேன். பியூர் ரொட்டேஷனல் மோஷன் எடுத்துக்கிறேன். ரொட்டேஷனல் மோஷன். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா ரோலிங் மோஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரோலிங் மோஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷனையும் ரொட்டேஷனல் மோஷனையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ரோலிங் மோஷன் கிடைக்குது. டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் வில் அண்டர்கோ சேம் வெலாசிட்டி. ஒவ்வொரு பார்ட்டிகளும் வந்து அண்டர்கோ சேம் வெலாசிட்டி. இங்க பாருங்க, இங்க டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற பார்ட்டிகல் என்ன வெலாசிட்டில போதோ அதே வெலாசிட்டில தான் எல்லா பார்ட்டிகளுமே டிராவல் ஆகும். சும்மா ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த 4 பாயிண்ட்ல வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன் பாடிலி மோஷன். டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ன்றது என்ன? பாடிலி மோஷன் எடுத்துக்கணும். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கு வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்னு எடுத்துங்க. இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் அண்டர்கோ சேம் வெலாசிட்டி, தட் வெலாசிட்டி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிறோம். அப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல பார்ட்டிகல் எடுக்கிறோம், பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், அடுத்து லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் எல்லா பார்ட்டிகளுக்கும் டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல வெலாசிட்டி ஈக்குவல், தட் வெலாசிட்டி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல ஹோல் பாடி மோஷன் வரும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் வெலாசிட்டி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. ஆனா ரொட்டேஷனல் மோஷன் அப்படி கிடையாது. ஹோல் பாடி மோஷன் வராது. எபவுட் ஒரு பாயிண்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எபவுட் ஒரு பாயிண்ட் வந்து என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எபவுட் சென்டர் வந்து இந்த பாடி வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகால ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டேஞ்சென்டியல் வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டி டேஞ்சென்ட் அட் a point gives the direction of velocity அப்படின்னு வரும். இங்க டேஞ்சென்டியல் வெலாசிட்டி என்ன பாத்தீங்கன்னா, டேஞ்சென்டியல் வெலாசிட்டி என்ன பண்ணணும், ஆர் ஒமேகான்னு எடுத்துக்கணும். அதாவது ஒரு பாடி ரொட்டேட் ஆகும்போது ரிஜிட் பாடியா இருந்தா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் அண்டர்கோ சேம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சேம் டைம் இன்டர்வல், ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டைம்னு வரும். எல்லா பார்ட்டிகளுக்குமே ஆங்கிள் ரொட்டேட்டட் சேமா இருக்கும், சேம் டைம் இன்டர்வல்னால ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட். ஃபார் ஆல் த பார்ட்டிகல் ரொட்டேஷனல் மோஷன்ல ரிஜிட் பாடிக்கு ஃபார் ஆல் த பார்ட்டிகல் ஒமேகா சேம். ஆனா பார்ட்டிகளுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆக்சிஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். எந்த பார்ட்டிகளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து வெரி நியர் டு தி சென்டர் ஆக்சிஸ்ல இருக்கும் அந்த பார்ட்டிகல் வெலாசிட்டி கம்மியா இருக்கும். தூரமா இருக்கிற பார்ட்டிகளுக்கு அதிகமா இருக்கும். வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். தி பார்ட்டிகல் விச் இஸ் அட் தி ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆர் ஜீரோவா இருக்கும், அதுக்கு வந்து ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ரொட்டேஷனல் மோஷன்னால நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லும் வெலாசிட்டி இருக்கும். அது டேஞ்சென்ட் ஆன் அட் a point gives velocity அப்படின்னு வருது. அப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல டேஞ்சென்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வரையறோம். அதே மாதிரி இங்க ரைட் சைட்ல இந்த இந்த பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல வரும். லெஃப்ட் சைடு ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா. அப்ப பாருங்க, வெலாசிட்டி டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா ஆர் ஒமேகா வரும். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்திருக்கேன், இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி, இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்திருக்கேன், ஆர் சேம். அதனால எல்லா பாயிண்ட்லயும் ஸ்பீட் சேமா இருக்கும், ஆனா டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல எவ்வளவு வெலாசிட்டி சொல்லுங்க, ஆர் ஒமேகா. இங்க ஆர் ஒமேகான்னு வருது, புரியுதுங்களாப்பா? அதே மாதிரி இங்கேயும் ஆர் ஒமேகான்னு வந்திருக்கு, இங்கேயும் ஆர் ஒமேகா வந்திருக்கு. ஸோ அப்போ டிரான்ஸ்லேட்டரி மோஷனால ஒரு பாயிண்ட்டுக்கும் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்குன்னு காமிச்சிட்டேன்.
ரொட்டேஷனல் மோஷன்னால ஒரு பாயிண்ட்லயும் எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும்னு காமிச்சிருக்கேன், எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு மோஷனும் நம்ம கம்பைன் பண்ண வச்சுங்க, இந்த ரிசல்டன்ட் மோஷன் தான் ரோலிங் மோஷன். அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும், ரோலிங் மோஷன்ல ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் என்ன ஆகும்னா வந்து வெலாசிட்டி வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷனால வெலாசிட்டி இருக்கும், அதே மாதிரி ரொட்டேஷனல் மோஷனாலையும் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கு இல்லையா, டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல சென்டர் ஆஃப் மாஸ்க்கு வெலாசிட்டி VCM இருக்கு. ஆனா அதே சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்சிஸ் பாஸ் ஆகுது இந்த ரொட்டேஷனல் மோஷன்ல. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் ஆக்சிஸ் பாஸ் ஆகிற மாதிரி எடுத்திருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் ஃப்ரம் தி ஆக்சிஸ் 0 வரதுனால ரொட்டேஷனல் மோஷன்னால இந்த ஆக்சிஸ் பாஸ் ஆகிற பாயிண்ட்டுக்கு வெலாசிட்டி 0வா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த ரெண்டு டிரான்ஸ்லேட்டரியும் ரொட்டேஷனும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ரோலிங். அப்போ ரோலிங் மோஷனை பார்த்தோம்னா ஆக்சிஸ் பாஸ் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி டியூ டு சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் இதுல எல்லாம் எப்படி வெலாசிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. எல்லா என்னென்ன வெலாசிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம இங்க டிரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த கிட்டத்தட்ட ரோஸ் கலர்ல இருக்கிறது இது வந்து என்ன பண்ணலாம்னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் டைரக்ஷனை காமிக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு காமிச்சிடுறோம். அடுத்து வேற ஒரு கலர்ல எடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா, இங்க பாருங்க, இந்த கிரீன் கலர்ல காமிக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், ரொட்டேஷனல் மோஷன்னால இருக்கிற வெலாசிட்டி அது டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்குன்னு எடுத்துங்க. அதாவது வந்து ரோலிங் மோஷன்ன்றது காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேட்டரி அண்ட் ரொட்டேஷனல். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்லேட்டரி மோஷனால வெலாசிட்டி VCM எடுத்துக்கிறோம், ரொட்டேஷனல் மோஷனால இருக்கிற வெலாசிட்டி R ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு டயக்ராம் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் செகண்ட் டயக்ராம் ஒவ்வொரு பாயிண்ட்லும் டிரான்ஸ்லேட்டரி மோஷனால வர வெலாசிட்டியும் ரொட்டேஷனல் மோஷனால வர வெலாசிட்டி டைரக்ஷன் நான் காமிச்சிடுறேன். இங்க VCM இந்த பாயிண்ட்ல, அதாவது இந்த பாயிண்ட் Aன்னு எடுத்திருக்கோம், இது Bன்னு எடுத்திருக்கோம், இங்க C, இது வந்து Dன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க A, இது B, இது C, இது D. எல்லா பாயிண்ட்லயும் வெலாசிட்டி டியூ டு சென்டர் ஆஃப் மாஸ் டுவர்ட்ஸ் ரைட் தான் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களாப்பா? ஆனா வந்து ரொட்டேஷன் மோஷனால வர வெலாசிட்டி டைரக்ஷன் தான் டான்ஜென்ஷியல் டைரக்ஷனா இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டான்ஜென்ட் டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த டைரக்ஷன்ல தான் ரொட்டேஷனல் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்து இந்த டயக்ராமை பார்த்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுல நீங்க ஈஸியான ஆன்சர் சொல்லிடலாம். என்ன பாத்தீங்கன்னா, எந்த பாயிண்ட்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி மினிமமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C, பாயிண்ட் D இருக்கு இல்லைங்களா? இந்த 3 பாயிண்ட்ல in which point resultant velocity may be minimum அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வெரி குட், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பாயிண்ட் Cல தான். ஏன்னா பாயிண்ட் Cல தான் பாருங்க VCM R ஒமேகா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால பாயிண்ட் Cல தான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற இடத்துல எல்லாம் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். சரி, எந்த பாயிண்ட்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பாயிண்ட்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கும்? வெரி குட், பாயிண்ட் ஏல தான் வெலாசிட்டி ரிசல்டன்ட் வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா பாயிண்ட் ஏல தான் வெலாசிட்டிஸ் வந்து சேம் டைரக்ஷனா இருக்கு. எப்போ வெக்டார்ஸ்க்கு ஆங்கிள் பிட்வீன் தேம் மினிமமா இருக்கோ அப்போ வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி ரிசல்டன்ட் வெக்டார் வந்து மேக்ஸிமமா இருக்கும். இதே ஆங்கிள் பிட்வீன் தேம் அதிகமா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் கம்மியா இருக்கும். பாருங்க, பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ஆங்கிள் பிட்வீன் VCM அண்ட் R ஒமேகா வந்து 180 டிகிரி வருது. 180 டிகிரி கரெக்டுங்களா? அதனால இங்க மினிமம். இங்க வந்து பாருங்க சேம் டைரக்ஷன்ல ஆங்கிள் 0னால மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ ஒரு பாயிண்ட்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க. இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி டைரக்ஷன் நான் காட்ட போறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகேப்பா, ரிசல்டன்ட் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா இங்க ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஒரு ஏரோ மாதிரி இப்படி ஒரு உங்களுக்கு ஒரு நியூ கலர்ல காமிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இங்க ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த பிளேஸ்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி அந்த Cல வந்து எந்த டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா VCM கிரேட்டர் தென் R ஒமேகா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி டுவர்ட்ஸ் ரைட்னு வந்திருக்கும். இதே R ஒமேகா கிரேட்டர் தென் VCM இருந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்திருக்கும். ஒருவேளை R ஒமேகா VCM ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி 0 ஆயிருக்கும். புரியுதுன்னா? பாயிண்ட் இல்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும்பா. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து பாருங்க, இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஏல ரிசல்டன்ட் வெலாசிட்டி ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால VCM பிளஸ் R ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல எப்படி வரும்னு சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து VCM R ஒமேகாவும் ரெண்டு பர்பெண்டிகுலரா தானே இருக்கு. அப்ப ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் VCM ஸ்கொயர் பிளஸ் R ஒமேகா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல எப்படி இருக்கலாம் சொல்லுங்க, எய்தர் VCM மைனஸ் R ஒமேகான்னு வரலாம் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல. அப்படி இல்லைன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி இப்படி இருந்திருக்கும். R ஒமேகா கிரேட்டர் தென் VCM இருந்துச்சுன்னா அப்போ R ஒமேகா மைனஸ் VCM இருக்கலாம்.
இல்ல VCM ஆர் ஒமேகா ஈக்குவலா இருந்தா ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஜீரோவா இருந்திருக்கலாம் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல. பாயிண்ட் டில பாருங்க எப்படி இருக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இந்த VCM ஆர் ஒமேகாவும் பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அப்ப ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் VCM ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஒமேகா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து வெக்டார்ஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வெலாசிட்டி ரிசல்டன்ட் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்கிற வெலாசிட்டி டைரக்ஷன்ல போட்டுட்டு ஆர் ஒமேகா வந்து அந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணீங்கன்னா ஆர் ஒமேகான்னு வந்துடும். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் ஆர் ஒமேகாக்கு எவ்வளவு இருக்கு ஆங்கிள்னு பார்த்துட்டு ரிசல்டன்ட் வெக்டார் பித்தாகரஸ் இது பேரலோகிராம் வெக்டார் லா ஆஃப் அடிஷன் தெரியல அந்த லா யூஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட்டரி மோஷனால வர வெலாசிட்டி ஒரு வெக்டார்னும் ரொட்டேஷனல் மோஷனால வர வெலாசிட்டி ஒரு வெக்டார்னு எடுத்துட்டு அது ரெண்டுத்துக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த பாயிண்ட்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு கிடைக்கும். ஓகே, புரியுது உங்களுக்கு? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டிரான்ஸ்லேட்டரி, இது பியூர் ரொட்டேஷனல். டிரான்ஸ்லேட்டரி ரொட்டேஷனல் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிப்பா, இப்போ ரோலிங் மோஷனை தனியாக எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ 3 கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து VCM கிரேட்டர் தென் ஆர் ஒமேகா இருக்கலாம், இல்லைன்னா ஆர் ஒமேகா கிரேட்டர் தென் VCM இருக்கலாம், இல்லைன்னா VCM ஈக்குவல் டு ஆர் ஒமேகா இருக்கலாம் இல்லையா? அதனால வந்து 3 கண்டிஷன்ஸ் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு. ஓகேங்களாப்பா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு கண்டிஷன் எடுத்து நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து என்னது, ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு இப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? இதுல பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து அங்கதான் நமக்கு வந்து வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு தெரியணும், ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க VCM கிரேட்டர் தென் ஆர் ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். VCM கிரேட்டர் தென் ஆர் ஒமேகா இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட் கேஸுக்கு VCM கிரேட்டர் தென் ஆர் ஒமேகான்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸ்ல ஆர் ஒமேகா கிரேட்டர் தென் VCM எடுத்துக்கலாம். தேர்ட் கேஸ்ல டிரான்ஸ்லேட்டரி மோஷனால வர வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸும் ஆர் ஒமேகாவும் ஈக்குவல் எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல இங்க VCM டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் இருக்கு, ஆர் ஒமேகா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி இங்க எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ரெஸ்ட்ல கிடையாது, ஃபார்வர்ட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வெலாசிட்டி இருக்கு. வெலாசிட்டி இருக்கிறதுனால ஸ்லிப்பிங் நடக்கும், ஸ்லைடிங் நடக்கும், ஸ்கிட்டிங் நடக்கும். இதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் சொல்றேன். ஏன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இது என்ன சொல்றேன்னா ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் அப்படின்னு எடுத்துப்போம், ஸ்லிப்பிங்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, செகண்ட் கேஸ் என்ன பார்க்கறோம்னா ஆர் ஒமேகா கிரேட்டர் தென் VCM அப்படின்னு எடுக்கிறேன். ஆர் ஒமேகா கிரேட்டர் தென் VCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி பேக்வர்ட் இருக்கும். ஆக்சுவலா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு. ஆனா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ஆர் ஒமேகா கிரேட்டர் தென் VCM இருக்கிறதுனால ஆர் ஒமேகா மைனஸ் VCM தான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அப்போ பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ரிசல்டன்ட் வெலாசிட்டி பேக்வர்ட் இருக்கிறதுனால இது பேர் பேக்வர்ட் ஸ்லிப்பிங் சொல்றோம். இதுக்கு என்ன சொல்றோம்? பேக்வர்ட் ஸ்லிப்பிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பேக்வர்ட் ஸ்லிப்பிங்னு எடுத்துக்கிறோம். இந்த பேக்வர்ட் ஸ்லிப்பிங்ல தெரியும் உங்களுக்கு, ஒரு சில டைம்ல ஏதாவது பைக் ஏதாவது போகும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி தண்ணியில ஏதாவது ரோட்ல தண்ணி இருக்கும்போது போச்சுன்னா தண்ணி பின்னாடி அடிச்சிருக்கும் பாருங்க. ஏன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து பேக்வர்ட்ல இருக்கிறதுனால பேக்வர்ட் வந்திருக்கும். இது பேக்வர்ட் ஸ்லிப்பிங் அப்படின்னு வருது. சரிங்களா? இது ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் எங்க எடுக்கலாம்னா ஒரு இன்க்ளைன் பிளேன்ல நம்ம ஏதாவது வண்டி ஓடிட்டு போகும்போது டர்ன்னு இழுத்துட்டு போயிருக்கலாம் ஃப்ரண்ட்ல, இது ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். சரிங்களா? இந்த ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங்ல வந்து ஆக்சுவலா டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வரதை விட அதிகமான டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வராது. ஏன்னா ஸ்லைட் ஆயிட்டு போயிடும், ஸ்லிப் ஆயிட்டு போயிடும். இந்த பேக்வர்ட் ஸ்லிப்பிங்ல என்ன ஆகும்னா வந்து வண்டி ஓடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பேக்வர்ட் ஸ்லிப் ஆகுறதுனால டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து பாக்குறது இங்க VCM ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு எடுத்திருக்கேன். VCM ஈக்குவல் என்ன எடுத்திருக்குன்னு சொல்லுங்க? ஆர் ஒமேகான்னு எடுக்கிறோம். அப்ப இந்த பாயிண்ட்ல இங்க வந்து நல்லா கவனிங்கப்பா, டிரான்ஸ்லேட்டரி மோஷனால இருக்கிற வெலாசிட்டி VCMும் ரொட்டேஷனல் மோஷனால வர ஆர் ஒமேகா ரெண்டு ஈக்குவலா வரதுனால இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து ஜீரோவா இருக்கும். வெலாசிட்டி அட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஜீரோவா இருக்கும். அப்ப வெலாசிட்டி அட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஜீரோவா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் நோ ஸ்லிப்பிங். என்ன சொல்றோம்? நோ ஸ்லிப்பிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நோ ஸ்லிப்பிங்னு எடுத்துக்கிறோம். இப்போ நோ ஸ்லிப்பிங்கா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபேவர் ரோலிங். நமக்கு கொஸ்டின் கேட்க போறது எல்லாமே ஆக்சுவலா ரோலிங் மோஷன்ல டிஃபிகல்ட்டா கொஸ்டினே கேட்கறது இல்லை. கொஸ்டின் கேட்டா நமக்கு ஃபியர் ரோலிங் தான் கேட்பாங்க. நமக்கு ரோலிங் மோஷன் சொல்லும் போது ஃபியர் ரோலிங்கா இன்ஃபியர் ரோலிங்கான்னு சொல்லலைன்னா நம்ம ஃபியர் ரோலிங் தான் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு ரோலிங் வந்து ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் அண்ட் பேக்வர்ட் ஸ்லிப்பிங் இருக்கு இல்லையா, இது இன்ஃபியர் ரோலிங். சரிங்களா? இதுதான் வந்து ஃபியர் ரோலிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்.
சரி, இப்போ இந்த ரோலிங் மோஷன் இருக்கு இல்லைங்கப்பா, இந்த ரோலிங் மோஷன்ல வந்து நல்லா கவனிங்க. இந்த ரோலிங் மோஷன்ல வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கவனிங்க, இந்த பாயிண்ட்ல தானே ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ இந்த ரோலிங் மோஷன்ல இந்த பாடி வந்து ரொட்டேட் ஆகுது எபோட் ஒரு ஆக்சிஸ்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அந்த ஆக்சிஸ் எங்க இருக்கணும்? எந்த பாயிண்ட் ரெஸ்ட்ல இருக்கோ அந்த பாயிண்ட்ல தான் ஆக்சிஸ் பாஸ் ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ ஃபேர் ரோலிங்ல இந்த பாயிண்ட் த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் தான் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் ஆக்சிஸ் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டு, இந்த ஆக்சிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இங்க இருக்கு. அடுத்து இந்த பாடி ரோல் ஆயிரும்போது இந்த இன்ஸ்டன்டேனியஸ் இந்த இந்த ஆக்சிஸ் வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன சொல்றோம்? இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கணும்? அந்த பாயிண்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஏன்னா வெலாசிட்டி ஜீரோவா இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? சரி, இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து ஒரு ஆக்சிஸ் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வெலாசிட்டிஸ் ரெண்டு பாயிண்ட் எடுத்துங்க. ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வெலாசிட்டி டைரக்ஷனை பார்த்துட்டு அந்த வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலர் லைன் எடுத்தீங்கன்னா அதான் ரேடியஸ் வெக்டார். அந்த ரேடியஸ் வெக்டார் எங்க மீட் ஆகும்னா ஆக்சிஸ்ல தான் மீட் ஆகும். அந்த ரேடியஸ் வெக்டார் எங்க மீட் ஆகும் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ்ல தான் மீட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து பாருங்க, நான் இங்க வந்து உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல ஆக்சிஸ் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கவனிங்க, இந்த இடத்துல வெலாசிட்டி டியூ டு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு, கரெக்ட்டுங்களா? அடுத்து இங்க ஆர் ஒமேகா இருக்கு, ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆர் ஒமேகா இருக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி டியூ டு சென்டர் ஆஃப் மாஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆர் ஒமேகா இந்த டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இங்க ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா விசிஎம் ஆர் ஒமேகா பண்றோம், அதே மாதிரி இங்க விசிஎம் ஆர் ஒமேகா இங்க பண்றோம். அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி டைரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சு. இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேப்பா? சரி, இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சாதான் ரேடியஸ் வெக்டார். ரெண்டு பார்ட்டிகளுக்கு நம்ம வெலாசிட்டி பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டு அந்த வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம்னா ரேடியஸ் வரும். ரெண்டு ரேடியஸ் எங்க மீட் ஆகும்னா ஆக்சிஸ்ல தான் மீட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா இப்போ ரேடியஸ் வெக்டார் எடுக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பாயிண்ட கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து சும்மா ஒரு பாயிண்ட் டின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. பாயிண்ட் டில இருக்கிற வெலாசிட்டிக்கும் பாயிண்ட் பில இருக்கிற வெலாசிட்டிக்கும் நம்ம பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சா ரேடியஸ் கிடைக்குமா? அப்போ ரேடியஸ் பொசிஷன் வெக்டார் இப்படி கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது வந்து இந்த இடத்துல மீட் ஆகுது. எந்த பாயிண்ட்ல? பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல. அதனால உங்களுக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பாயிண்ட் ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அங்க வெலாசிட்டி டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க. அந்த வெலாசிட்டி பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சீங்கன்னா ரேடியஸ், அந்த ரேடியஸ் எங்க மீட் ஆகுதுன்னா ஆக்சிஸ் இருக்கிற பாயிண்ட்ல தான் மீட் ஆகும். அப்ப இங்க தான் ஆக்சிஸ் இருக்கு. அப்ப ஆக்சிஸ் எங்க வந்திருக்கு? வெலாசிட்டி 0 இடத்துக்கு தான் வந்திருக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா? சோ இது வரைக்கும் என்ன சொன்னோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு முறை ஷார்ட்டா ஃபேர் ரோலிங் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஃபேர் ரோலிங் மோஷன் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஃபேர் ரோலிங். ஃபேர் ரோலிங், இன்ஃபியர் ரோலிங் இருக்கு. ஆனா நமக்கு சிலபஸ்ல பெரும்பாலும் கொஸ்டின் கேட்கிறது இது வரைக்கும் கேட்டது ஐஐடிலேயே ஃபேர் ரோலிங் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்றேன்னா நம்ம இந்த இடத்துல டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னால இருக்கிற வெலாசிட்டி இருக்கு. 4 பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்னு சென்டர் ஆஃப் மாஸுக்கு மேல டாப் மோஸ்ட் பாயிண்ட், இன்னொன்று வந்து சென்டர் ஆஃப் மாஸுக்கு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸுக்கு லெஃப்ட் சைடு, அடுத்து ரைட் சைடு எடுத்திருக்கேன். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம ஏன்னு எடுக்கிறோம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கோம், இந்த பாயிண்ட் சின்னு எடுத்திருக்கோம், இந்த பாயிண்ட் டின்னு எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட்ல எல்லாமே டியூ டு டிரான்ஸ்லேட்டரி மோஷனால வர வெலாசிட்டிஸ் வந்து விசிஎம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி, இந்த வெலாசிட்டி தான் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு வெலாசிட்டி இருக்கும். இந்த பாடி வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த பாடி வந்து ரொட்டேட் ஆகுது வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதனால நமக்கு என்ன வருதுன்னா டிரான்ஸ்லேட் ரொட்டேஷனல் மோஷனால வெலாசிட்டி வருது. அந்த ரொட்டேஷனல் மோஷனால ஒரு பாயிண்ட்ல வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்குன்னா அந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் டிராப் பண்ணுவோம் இல்லையா? டேஞ்சன்ட் டிராப் பண்ற டைரக்ஷன்ல வெலாசிட்டிஸ் இருக்கு. ரொட்டேஷனல் மோஷனால வர வெலாசிட்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ரொட்டேஷனல் மோஷனால இருக்கிற வெலாசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆர் ஒமேகா அப்படின்னு போட்டுக்கணும். என்ன போடணும்? ஆர் ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா. ஸோ இந்த ரொட்டேஷனல் மோஷனால வர வெலாசிட்டிஸ் இப்போ நம்ம ஆர் ஒமேகான்னு எடுத்துக்கலாம் பாருங்க. இது வந்து ஆர் ஒமேகான்னு போட்டுங்க. இங்க வந்து ஒரு ஆர் ஒமேகா இருக்கு, இங்க வந்து ஆர் ஒமேகா, இது வந்து ஆர் ஒமேகா. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபேர் ரோலிங் கண்டிஷன் எடுத்துல. ஃபேர் ரோலிங் கண்டிஷன் என்ன அர்த்தம்? v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஃபேர் ரோலிங்னா v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அப்படின்னா இந்த வெலாசிட்டி வந்து வின்னு எடுத்துங்க. வெலாசிட்டி ஆஃப் சென்டர் மாஸ் எல்லாமே வின்னு எடுத்துக்கலாம். இது வெலாசிட்டி ஆஃப் சென்டர் மாஸ், இதுவும் வின்னு வருது, இதுவும் வின்னு எடுத்துங்க.
அப்போ இங்க டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி எவ்வளவு வந்திருக்கும்? டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு வெலாசிட்டி எவ்வளவு வந்திருக்கும்ன்றது பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து twice the velocity of center of mass. இந்த பாயிண்ட் B ல எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. இது ரெண்டு பர்பெண்டிகுலரா இருக்குனால இது v இது வந்து v√2 னு கிடைக்குது. இந்த பாயிண்ட் லையும் v√2 னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 னு வந்திருக்கு. வெலாசிட்டி 0 வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா இந்த வெலாசிட்டிஸ்க்கு எல்லாமே பர்பெண்டிகுலர் லைன் வரைங்க. பாயிண்ட் D ல இருக்கிற வெலாசிட்டி பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கு, பாயிண்ட் B க்கு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாயிண்ட் A ல இருக்கிற வெலாசிட்டிக்கும் பர்பெண்டிகுலர் லைன் வரையறேன். இந்த பர்பெண்டிகுலரா வரைஞ்சதெல்லாம் ரேடியஸ் வெக்டார். இந்த ரேடியஸ் வெக்டார் எல்லாம் மீட் ஆகுறது வந்து எங்க பாத்தீங்கன்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட். சோ தட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்ப ஃபேர் ரோலிங் மோஷன்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0வா இருக்கணும். அப்படின்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்டன்டேனியஸ்லி ரெஸ்டா இருக்கணும். எதனா பைக் கார் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த வீல் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் கண்ணுக்கு நல்லா தெரியுமே தவிர டாப் மோஸ்ட் பாயிண்ட் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகும். பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வெலாசிட்டி 0வா இருக்கிறதுனால ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு உங்க கண்ணுக்கு தெரியும்ப்பா. இந்த மாதிரி இதுதான் ஃபேர் ரோலிங். ஸோ ஃபேர் ரோலிங் மோஷன்ல நம்ம என்னென்ன கண்டிஷன் புரியணும்னா நோ ஸ்லிப்பிங். ஃபேர் ரோலிங் என்ன அர்த்தம்? நோ ஸ்லிப்பிங். அதாவது பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, நோ ஸ்லிப்பிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபேர் ரோலிங்ல கண்டிஷன்ஸ் டக்கு டக்குன்னு சொல்லலாம் பாருங்க. இப்போ ஒரு வீல் எடுத்துக்கிறோம் சரிங்களா. இந்த பாட்டம் மோஸ்ட்ல பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி விசிஎம்மும் இந்த ரொட்டேஷனல் மோஷன்ல வர ஆர் ஒமேகா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். விசிஎம் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா இருக்கு. அடுத்த கண்டிஷன் நோ ஸ்லிப்பிங்னு ஒன்னு புரியுது உங்களுக்கு? நோ ஸ்லிப்பிங் புரியுது. வெலாசிட்டிக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு போட்டுக்குங்க. தட் இஸ் ஈக்குவல் ஆர் இன்ட்டு ஒமேகாக்கு வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு 2π ஆங்கிள் போட்டு டிவைட் பை டைம் போட்டுங்க. அப்போ டிடி கேன்சல் ஆயிருச்சு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் போட்டுங்க. டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஒன் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 2πr அப்படின்னு வந்துருது. அப்படின்னா ஃபியர் ரோலிங் நம்ம பார்த்தது நோ ஸ்லிப்பிங்னா ஃபியர் ரோலிங். இந்த கேஸ் ஆஃப் ஃபியர் ரோலிங்ல வந்து என்ன ஆகுது பாருங்க. டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஒன் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 2πr வரும். டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஒன் ரொட்டேஷன் 2πr வரும். இதே இன்ஃபியர் ரோலிங் எடுத்திருந்தீங்கன்னா, இன்ஃபியர் ரோலிங் தேவையில்லதான் சும்மா சொல்லிடுறேன். இன்ஃபியர் ரோலிங் எடுத்தீங்கன்னா இன்ஃபியர் ரோலிங்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு என்னது ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் இருக்கு, ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங். இன்னொன்னு பேக்வர்ட் ஸ்லிப்பிங் இருக்கு. கரெக்ட்டுங்களா? பேக்வர்ட் ஸ்லிப்பிங் இருக்கு. ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங் என்ன அர்த்தம்? ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங்னா விசிஎம் கிரேட்டர் தென் ஆர் ஒமேகாவா இருக்கும். விசிஎம் கிரேட்டர் தென் ஆர் ஒமேகா. கரெக்ட்டுங்களா? விசிஎம் கிரேட்டர் தென் ஆர் ஒமேகான்னு போட்டீங்கன்னா அப்ப விசிஎம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டு இன்டு ஆர் இன்டு ஒமேகாக்கு 2π/t போட்டீங்கன்னா டிடி கேன்சல். அப்போ இங்க கிரேட்டர் தென் தானே வந்திருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் கிரேட்டர் தென் 2πr வந்துரும். சரிங்களா? அதாவது ஃபார்வர்டா ஸ்லிப் ஆயிட்டு போயிருது. இதே பேக்வர்ட் ஸ்லிப்பிங் வரும்போது என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்வர்ட் ஸ்லிப்பிங்ல ஆர் ஒமேகா கிரேட்டர் தென் விசிஎம். ஓகேங்களா? அப்போ வந்து விசிஎம் லெஸ் தென் ஆர் ஒமேகா வந்திருக்கும். விசிஎம்க்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டைம் டேக்கன் லெஸ் தென் ஆர் இன்டு ஒமேகா வந்து 2π/t ஆங்கிள் பை டி. ஒரு ரொட்டேஷனுக்கு ஆங்கிள் 2π, டைம் டேக்கன் டைம் பை டின்னு போட்டுருங்க. அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்ட் லெஸ் தென் 2πr வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இன்ஃபியர் ரோலிங்க்கு டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஒன் ரொட்டேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு 2πr. பட் இன் ஃபேர் ரோலிங்க்கு டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஒன் ரொட்டேஷன் வந்து 2πr அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபேர் ரோலிங் மோஷன்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில தான் போகணும்னு கிடையாது, வேரியபிள் மோஷன்லயும் போகலாம். வேரியபிள் மோஷன்லயும் போகலாம். எப்படி பாத்தீங்கன்னா இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஃபேர் ரோலிங் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஆங்குலர் வெலாசிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒருவேளை ஆக்சலரேஷன் ஆகுதுன்னு எடுத்துங்க. ஆக்சலரேஷன் ஆச்சுன்னா அப்போ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் மாறும். ஸோ ஒமேகாவும் சேஞ்ச் ஆகும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் கான்ஸ்டன்டா இருக்கும், ரேடியஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு போட்டுங்க. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன சொல்லுங்க? ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் ஆர் இன்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன சொல்லுங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி தான் ஆங்குலர் ஆக்சலரேஷன். அப்படின்னா உங்களுக்கு ஃபேர் ரோலிங்கா இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் கொடுத்திருந்தா அது ஃபேர் ரோலிங் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கவனிங்க. அதாவது நோ ஸ்லிப்பிங் அப்படின்னு சொன்னா அது ஃபேர் ரோலிங் தான். இல்லைன்னா விசிஎம் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா சொன்னா அது ஃபேர் ரோலிங் தான். இல்லைன்னா டிஸ்டன்ஸ் டிராவல் இன் ஒன் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 2πrன்னு சொல்லியிருந்தா அது ஃபேர் ரோலிங். அப்படி இல்லைன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபான்னு சொல்லியிருந்தா அது ஃபேர் ரோலிங் கண்டிஷன். அப்ப இந்த கண்டிஷன்ஸ்ல எது ஒன்று சொன்னாலும் ஃபேர் ரோலிங் தான். பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0, பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 சொன்னா அது நோ ஸ்லிப்பிங். அப்போ அதுவும் ஃபேர் ரோலிங் தான். அப்போ ஃபேர் ரோலிங்க்கு என்னென்ன கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஜென்ரலா ரோலிங் சொல்லி ஃபியரா இம்பியூரான்னு சொல்லலைன்னா நம்ம ஃபேர் ரோலிங் அப்படின்னு எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ரோலிங் மோஷன் அதுல இம்பியூர் ரோலிங் ஃபேர் ரோலிங் எல்லாம் புரிஞ்சு ஃபேர் ரோலிங்கா இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து
நீங்க பார்ப்பா இங்க ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு. இது ஸ்மூத் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி சொல்லணும் நீங்க எல்லாருமே. இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கு. நம்ம ரோலிங் மோஷன்ல ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சும்மா கொஞ்சம் கேசஸ் தான் டிஸ்கஸ் பண்றோம். இது வந்து இது வந்து என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ்னு எடுத்துட்டேன். ஸ்மூத் சர்ஃபேஸ்னா ஃப்ரிக்ஷன் கிடையாது. இப்போ இங்க சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ வந்து நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றேன். நல்லா பாருங்க. ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னா டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது பாருங்க டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். இது இங்க ஸ்மூத் சர்ஃபேஸ். இப்போ இங்க அப்ளை பண்ண ஃபோர்ஸ் பாருங்க எக்ஸாக்டா டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வர மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் இல்லைங்களா? சரி, இந்த கேஸ்ல இந்த பாடி வில் அண்டர்கோ என்ன மோஷன்ன்றது கொடுக்குறேன். அது நீங்க யாரா கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஒன்லி டிரான்ஸ்லேட்டரி மோஷன், ஒன்லி ரொட்டேஷனல் மோஷன், ஆஃப்டர் சம் டைம் இட் வில் அட்டைன் ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்றேன். இந்த டேட்டா இன்சஃபிஷியன்ட் கொஸ்டின்ல என்ன டேட்டாமே இல்லை அப்படின்னு மாதிரி ஒரு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் சொல்லணும். ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு ரோலிங் பாடி பிளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரோலிங் பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். அந்த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகுது. அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இந்த பாடி வந்து இட் வில் அண்டர்கோ ஒன்லி டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ன்றது ஒரு ஆப்ஷன், ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் தான் போகுன்றது ஒரு ஆப்ஷன், இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ரோலிங் மோஷன் அக்வயர் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். டேட்டா வந்து இன்சஃபிஷியன்ட் சொல்லியிருக்கேன். என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வேணும்னா நெட் ஃபோர்ஸ் வேணும், ரொட்டேஷனல் மோஷன் வேணும்னா நெட் டார்க் வேணும். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் ரெண்டுமே இருந்தால் தான் ரோலிங் மோஷன் கிடைக்கும். இப்போ இங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் தானே. அப்போ எபோட் சென்டர் ஆஃப் மாஸ் பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஜீரோ தானப்பா. அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்தா தானே டார்க் இருக்கும், அப்போ தானே ரொட்டேஷனல் மோஷன் வரும். அப்போ இங்க மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடையாது. ரொட்டேஷனல் மோஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்த டார்க்குமே கிடையாது. இங்க டார்க் டியூ டு இந்த ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, அதனால இங்க ரொட்டேஷனல் மோஷனே வராது. இங்க ரொட்டேஷனல் மோஷனே வராது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா இட் வில் அண்டர்கோ ஒன்லி டிரான்ஸ்லேட்டரி மோஷன். என்ன உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி டார்க் ஏதாவது வேணும் இல்லையா? டார்க்கே கிடையாது இல்லப்பா. அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்க வந்து ஃபேர் ரோலிங் வரவே வராது, இது ரோலிங் மோஷன் வரவே வராது, டிரான்ஸ்லேட்டரி மோஷன் மட்டும் தான் வரும். இதே இந்த கொஸ்டினை கொஞ்சம் நம்ம மாத்தி கேட்கலாம். இப்ப மாத்தி கேட்போம் பாருங்க. இப்ப எப்படி கேட்கிறேன்னா நல்லா கவனிங்க. இந்த ஃபோர்ஸ் இங்க அப்ளை பண்ணாம இந்த இடத்துல இப்ப மாத்தி அப்ளை பண்றேன். நல்லா கவனிக்கணும். A force applied on the body is at certain height from the center of mass. இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இது அப்படியே இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து சம் ஹைட்ல இப்படி எக்ஸ்டெண்ட் இங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றதா எடுத்துக்கலாம். ஓகேங்களாப்பா? இப்படி அப்ளை பண்ணோம். இப்போ ஃபோர்ஸ் இங்க அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு வரும்னா ஹச்னு வந்திருக்கு. இந்த கேஸ்ல ரோலிங் மோஷன் வருமா வராதா பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ், அதாவது ஒரு பாடி எடுத்துட்டோம்னா அந்த பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்னா அது எல்லாமே சென்டர் ஆஃப் மாஸ் மேல ஆக்ட் ஆன மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. அதனால இந்த ஃபோர்ஸ்னால டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வரும். அடுத்து இந்த ஃபோர்ஸுக்கு இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு எபோட் சென்டர் ஆஃப் மாஸ், அதனால டார்க்கும் இருக்கு. இந்த டார்க் இருக்கிறதுனால இந்த டார்க் வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும். ஏன்னா ஃபோர்ஸ் பாருங்க இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வந்திருக்கு, எபோட் இந்த பாயிண்ட் வேணும்னா இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிங்க. இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் வருது, இந்த ஃபோர்ஸ்னால டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் வருது, அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ்னால டார்க் இருக்கிறதுனால ரொட்டேஷன் மோஷனும் வரும். அதனால ரோலிங் மோஷன் வரலாம். அப்ப ரோலிங் மோஷன் வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு கண்டிஷன் தரேன் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீட் பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த கான்செப்ட்ஸ் கிளியரா புரிஞ்சாவே போதும். ப்ராப்ளம்ஸ் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் பண்ணவே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம் நீங்க. அதனால ஒரு கான்செப்டும் பாருங்க டீட்டெயிலா உங்களுக்கு பொறுமையா கான்செப்ட் நல்லா கத்துக்குங்க. உங்களுக்கு எதனா கான்செப்ட் புரியல என்னன்னு சொல்லுங்க, சிலபஸ் சீக்கிரம் நான் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி என்னென்ன டாபிக் நடத்த சொல்றீங்களோ நடத்துறேன். இப்போ இங்க வந்து ரஃப் சர்ஃபேஸ்னு எடுத்துங்கப்பா. இப்போ எடுத்தது இங்க ரஃப் சர்ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் கேட்டு இங்க ரஃப் சர்ஃபேஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு, இங்க ரோலிங் பாடி இருக்கு, இங்க இந்த பாடிக்கு மேல நான் ஃபோர்ஸ் இப்போ அப்ளை பண்றேன். இந்த ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் வர மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கேஸ்ல பாடி அண்டர்கோஸ் டிரான்ஸ்லேட்டரி மட்டும் ஒன்லி டிரான்ஸ்லேட்டரின்னு வருமா, இல்ல ரொட்டேஷனல் மட்டும் ஒன்லி ரொட்டேஷனல் வருமா, இல்லைன்னா ஆஃப்டர் சம் டைம் ரோலிங்னு வருமா? இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் நாட் ஈக்குவல் டு 0, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கு. ரஃப் சர்ஃபேஸ் இது இங்க வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது. இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு பாடி வந்து ரஃப் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணிருக்கேன், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்ட்டா டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த கேஸ்ல டிரான்ஸ்லேட்டரி மோஷன் மட்டும் வருமா, ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் வருமா,
இல்ல ரோலிங் மோஷன் வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த கேஸ்ல ரொம்ப நல்ல கொஸ்டின் இது பாருங்க. இங்க வந்து இப்போ இங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ்னால இந்த ஃபோர்ஸ்னால டார்க் இருக்காது, ஏன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது. அப்படி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்றத விட கூட இந்த டிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு, டிஸ்டன்ஸ் இந்த டைரக்ஷன் எடுத்துங்க ஆர், எஃப் இந்த டைரக்ஷன் இருக்கு, ஃபோர்ஸுக்கும் ஆருக்கும் பிட்வீன் ஆங்கிள் வந்து 0 வருது இல்லையா, அப்போ டார்க் வந்து எஃப் இன்டு ஆர் சைன் தீட்டா அப்படின்னு போட்டீங்கன்னா கூட சைன் 0 வந்து 0 வருதுனால டார்க் 0. அதுல இந்த ஃபோர்ஸ்னால நமக்கு ரொட்டேஷனல் மோஷன் வராது. ஆனா இந்த ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். டிரான்ஸ்லேட்டரி மோஷனால இந்த ரோலிங் இந்த பாடி வந்து டிரான்ஸ்லேட் ஆகும், மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகும்போது இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டும் இருக்கு இல்லைங்களா, இங்க மோஷன் வருது. இந்த மோஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் தி மோஷன் வரும். நல்லா கவனிக்கணும், இந்த கேஸ்ல வந்து இது வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இவ்வளவு இருக்கு, ஆர்னு இருக்கு, ரேடியஸ் ஆஃப் தி வீல் அப்படின்னு இருக்கு. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷனை கிரியேட் பண்ணுது. இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வரும்போது இந்த கிரவுண்ட் ரஃப் சர்ஃபேஸா இருக்கிறதுனால இந்த கிரவுண்ட் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் தி டிரான்ஸ்லேட்டரி மோஷனை வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிரான்ஸ்லேட்டரி மோஷனை ரெடியூஸ் பண்ணுது. ஆனா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால டார்க் இருக்கு. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால பாருங்க டார்க் இருக்கு. அபவுட் இந்த பாயிண்ட் வச்சு பார்த்தோம்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால டார்க் இந்த டைரக்ஷன்ல வருது. ஓகேங்களா, அப்ப இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரொட்டேஷனல் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப டார்க் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இங்க வந்து ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப் 90 டிகிரினால ஆர் எஃப் சைன் தீட்டா போட்டோம்னா தீட்டா 90 டிகிரி வரும் இல்லையா, தீட்டா 90 டிகிரினால சைன் 91 வந்துருது. அதனால டார்க் ப்ரொடியூஸ் பை தி ஃப்ரிக்ஷன் வந்து ஆர் இன்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா. அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொட்டேஷனல் மோஷனை கிரியேட் பண்ணுது. இந்த அப்ளைடு ஃபோர்ஸும் அடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ரிசல்டன்ட் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வருது. ஸோ டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்கு, ரொட்டேஷனல் மோஷனும் வரதுனால இங்க வந்து ரோலிங் மோஷன் வரும். இங்க வந்து ரோலிங் மோஷன் கிடைக்குது. இந்த கேஸுக்கு ரோலிங் மோஷன் வருது. அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா ரொட்டேஷனல் மோஷன் வரணும், டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வரணும். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் வரணும்னா நெட் ஃபோர்ஸ் இருக்கணும், ரொட்டேஷனல் மோஷன் இருக்குன்னா நெட் டார்க் இருக்கணும். அப்ப நெட் ஃபோர்ஸ் நெட் டார்க் ரெண்டுமே இருந்தா டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது ரோலிங் மோஷன் எடுத்துங்க. ஒருவேளை நெட் ஃபோர்ஸ் இல்லைன்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காது, ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துங்க. ஓகேங்களா, ஒருவேளை நெட் டார்க் இல்லைன்னா ரொட்டேஷனல் மோஷன் இருக்காது, டிரான்ஸ்லேட்டரி மோஷன் மட்டும் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க, யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஒரு பாடி எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த பாடி மேல வந்து ரெண்டு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்றேன், நல்லா சொல்லணும். இங்க பாருங்க, ஒரு ஃபோர்ஸ் வந்து பாட்டம் ஆஃப் தி இந்த ரோலிங் இந்த பாடி மேல இது ஸ்பியர்னு அஸ்யூம் பண்ணிங்க, இது மேல அப்ளை பண்றேன். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து அட் டாப் ஆஃப் தி பாடி இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இனிஷியலா இந்த பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு, இனிஷியலா இந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கு. இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல எஃப் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட் அப்ளை பண்ணியிருக்கேன். டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இந்த ஃபோர்ஸை வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்ளை பண்ணிருக்கேன், லெஃப்ட் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கேஸ்ல வந்து இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல அப்ளை பண்ண ஃபோர்ஸும் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல அப்ளை பண்ண ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ் மேக்னிடியூட் ஈக்குவல். ஸோ இந்த கேஸ்ல வந்து இட் வில் அண்டர்கோஸ் என்ன ஆப்ஷன் சொல்றீங்க பார்க்கலாம். ஒன்லி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ஒன்லி ரொட்டேஷனல் மோஷன், அடுத்து தேர்ட் வந்து ரோலிங் மோஷன்ல போகும். ஃபோர்த் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட். என்ன ஆன்சர் வருது, எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். டேட்டா இன்சஃபிஷியன்ட். இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். ஓகேங்களா, சோ இந்த கேஸ்ல பாருங்க, இப்போ வந்து இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஃபோர்ஸ் எடுத்தோம்னா அது வந்து எங்க பாஸ் ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சென்டர் ஆஃப் தி டிஸ்க்ல தான் பாஸ் ஆகும். இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகிருக்குன்னா இந்த பாடி மேல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ்னால டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அதனால டிரான்ஸ்லேட்டரி மோஷன் 0. ஆனா நல்லா கவனிங்க, இங்க வந்து என்ன ஆக்ட் ஆயிருக்கு பாருங்க. இங்க ஃபோர்ஸ் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ்னால டார்க் வந்து எந்த டைரக்ஷன் வந்திருக்கு பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்திருக்கு. பாட்டம் மோஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ்னால அந்த ஃபோர்ஸ்னால டார்க் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க, அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்திருக்கு. ஸோ டாப் மோஸ்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டார்க் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, பாட்டம் மோஸ்ட்ல இருக்கிற ஃபோர்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டார்க் ப்ரொடியூஸ் பண்ணதுனால அப்போ டோட்டல் டார்க் வந்து கேன்சல் ஆகல. அப்போ டோட்டல் டார்க் இருக்கு. அந்த டோட்டல் டார்க் என்ன பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் இன்ட்டு எஃப். ஆரும் எஃப் ஆங்கிள் வந்து இங்க ரேடியஸ் ஆருக்கும் எஃப்க்கும் 90 டிகிரி வரதுனால ஆர் கிராஸ் எஃப் ஆர்எஃப் சைன் தீட்டா போட்டுக்கலாம். அது சைன் 90 வந்து 1 வரதுனால அப்படியே டார்க் வந்து இந்த கேஸ்ல
r twice the r into f அப்படின்னு நமக்கு கிடைக்குது. So net torque is not equal to 0, so that a rotational motion is there, translatory motion not there, so that it will undergo pure rotational motion. இந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு என்ன புரியுது, pure rotational motion மட்டும் தான் இருக்கு.